எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோவில் மமாஎர்த் அப்படின்னுள்ள பிராண்டோட உப்தன் ஃபேஸ் மாஸ்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மாஸ்க்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபேஸ் மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஃபேஸ் மாஸ்க்கும் ஒவ்வொரு பர்பஸுக்காக நம்ம யூஸ் செஞ்சுக்கலாம். நம்மளோட ஸ்கின்னில் பிம்பிள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா க்ரீன் டீ இல்லைன்னா டீ ட்ரீ ஃபேஸ் மாஸ்க் யூஸ் செய்யலாம். இப்போ உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா ஸ்கின்னுக்கு வந்து ஹைட்ரேஷனை கொடுக்குற விதமாக உள்ள ஃபேஸ் பேக்கு யூஸ் செஞ்சுக்கலாம். ஸ்கின் வந்து டல்லாக இருக்குது, பொலிவாக இல்லை அப்படின்னா ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணுற ஃபேஸ் மாஸ்க் யூஸ் செய்யலாம். இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? ஒரு சில ஃபேஸ் மாஸ்கெல்லாம் வாரத்தில் 2 முறை இல்லை 3 முறை யூஸ் செய்கிறது மாதிரி இருக்கும். ஒரு சில ஃபேஸ் மாஸ்க்கு டெய்லி யூஸ் செய்கிறது மாதிரி இருக்கும். ஃபேஸ் மாஸ்க்கு யூஸ் செய்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரிப்பேர் பண்ணும். ஓகேவா? ஸ்கின்னில் பொலிவு இல்லை அப்படின்னா பொலிவான ஸ்கின்னாக மாற்றும். பிம்பிள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பிம்பிள் பிரச்சனைகளை மாற்றும். நம்மளோட ஸ்கின்னுக்கு உள்ளாடி போர்ஸுக்குள்ளாடி அழுக்குகள் அடைஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது டஸ்ட் பொல்யூஷனில் உள்ள அழுக்குகளாக இருக்கலாம், இல்லை மேக்கப்பாக இருக்கலாம், எதனால நம்மளோட ஸ்கின்னோட போர்ஸுக்கு உள்ளாடி போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் அவுட்ஸ் பிரச்சனை வரும். அதனால நீங்கள் மேக்கப் செஞ்சு முடித்து க்ளீன் செஞ்சதுக்கப்புறமா ஒரு ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா கிளே டைப்பாக உள்ள ஃபேஸ் மாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ஸுக்கு உள்ளாடி இருக்கிற அழுக்குகளை நீட்டாக வந்து ரிமூவ் செஞ்சு எடுத்துக்கும். இதனால நம்மளோட ஸ்கின்னில் பிரேக் அவுட்ஸ் ப்ராப்ளம் வரது எல்லாமே வந்து தடுக்கப்படுது. இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற ப்ராடக்ட் ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணுறதுக்குள்ள ஃபேஸ் மாஸ்க். உப்தன் ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, உப்தன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்கன்னா மஞ்சள் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். மஞ்சளுக்கு கூட ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து சேர்த்துருப்பாங்க. ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கலாம், 2, 3 எத்தனை வேணாலும் சேர்த்துருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கடலை மாவு சேர்த்துப்பாங்க, மஞ்சளும் கடலை மாவும் இல்லை வேறு எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் சேர்ந்து வர்றது மாதிரி உள்ள ப்ராடக்டை தான் நம்ம உப்தன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ப்ராடக்டை ஏன் உப்தன் ஃபேஸ் மாஸ்க்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபேஸ் மாஸ்கில் மஞ்சள் இருக்குது, சாஃப்ரான் இருக்குது, ஆப்ரிகாட் ஆயிலும் இருக்குது. இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்ந்து வர்றதுனால இதை உப்தன் ஃபேஸ் மாஸ்க்னு சொல்கிறாங்க. மாமாஎர்த்தோட ப்ராடக்ட்ல எல்லாம் பாரபின் ஃப்ரீ, சிலிக்கான் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடான ப்ராடக்டாக இருக்கும். ஸ்கின்னுக்கு எந்த விதத்துலையும் கெடுதல் விளைவிக்காத ப்ராடக்டாக வந்து இருக்கும். அதாவது ஸ்கின்னுக்கு கெடுதல் விளைவிக்கிற எந்த ஒரு ஹார்ஷான கெமிக்கல்ஸும் இல்லாத ஸ்கின்னுக்கு சேஃபான ப்ராடக்டாக இருக்கும். பேக்கை ஓப்பன் செஞ்சு பார்க்குற நேரம் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் இந்த ப்ராடக்ட் வந்து வருது. பேக்கிங் வந்து ரொம்ப குவாலிட்டியான பேக்கிங்கில் கொடுக்குறாங்க. இதுக்கு கூட ஒரு ஸ்பேச்சுலா வந்து கொடுத்துருக்குறாங்க ப்ராடக்டை வந்து எடுக்கிறதுக்கு. இதை ஓப்பன் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாடி ஒரு லிட்டு கொடுத்துருக்குறாங்க ப்ராடக்ட் வெளியே ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகேவா? இது மாதிரி ஒரு லிட்டு. இதுதான் வந்து ப்ராடக்ட். இதுலேருந்து வர ஸ்மெல் பார்த்தீங்கன்னா மஞ்சள், சாஃப்ரான், ஆப்ரிகாட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் சேர்ந்து இருந்தால் எப்படி ஒரு ஸ்மெல் இருக்கும், அதே சேம் ஸ்மெல் இதில் இருக்குது. இந்த ஃபேஸ் மாஸ்க்கை வாரத்தில் 2 முறை யூஸ் செஞ்சுக்கலாம். ஃபேஸ் மாஸ்க்கை யூஸ் செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்கின்னை நல்லபடியாக க்ளீன் செஞ்சுக்கணும். ஸ்கின்னில் எந்த ஒரு க்ரீமோ இல்லை எந்த ஒரு ப்ராடக்டும் இருக்கக்கூடாது, அழுக்குகள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபேஸ் வாஷ் வச்சு க்ளீன் செஞ்சதுக்கப்புறமா ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை செஞ்சுக்கலாம். ஸ்கின்னுக்கு நிஜமாகவே நல்லா இருக்குது. ஆனால் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஒரே யூஸ்லலாம் உங்களுக்கு தெரியாது. வீக்லி 2 டைம்ஸ் எல்லாம் யூஸ் செஞ்சுட்டு இருக்கிற நேரம் உங்கள் ஸ்கின்னு வந்து ஒரு க்ளோ, ஒரு சின்ன ஒரு பிரைட்னிங் தெரியுது. ரெகுலராக நீங்கள் யூஸ் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நேச்சுரலான ப்ராடக்ட்டு யூஸ் செய்கிறது பிடிக்கும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் செய்யலாம். அதாவது நேச்சுரலாக கொடுக்குற ப்ராடக்ட்டு பவுடர் டைப்பாக இருக்கிறதெல்லாம் வாங்கி யூஸ் செய்கிற நேரம் அதை வந்து தனியாக எடுத்து மிக்ஸ் செஞ்சு யூஸ் செய்ய வேண்டியது இருக்கும். நேச்சுரலான ப்ராடக்ட்டை ஒரு க்ரீம் பேஸ்டாக வந்து கொடுத்தாங்கன்னா யூஸ் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி யூஸ் செய்கிறதுக்குள்ள ப்ராடக்ட்டு தான் இது. இது நேச்சுரலான ப்ராடக்ட்டு, ஸ்கின்னுக்கு ரொம்ப சேஃப். அதனால் நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். எந்த ஒரு ப்ராடக்ட்டு ஸ்கின்னுக்கு சேஃபாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதில் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்துருக்கிற ப்ராடக்ட்டு ஸ்கின்னில் வந்து அப்ளை செய்கிறதுனா நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இதில் 100 கிராம் ப்ராடக்ட் இருக்குது. 499 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஆஃபரில் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். ப்ராடக்ட்டு நல்ல ப்ராடக்ட்டு தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். ப்ராடக்ட்டோட பர்ச்சேஸ் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.